வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இன்று 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர், பல்வேறு மீனவ அமைப்பினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுனாமி நினைவு நாளை ஒட்டி உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் கடலோர கிராமங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 188 பேர் பலியான பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாகதியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கடலில் பாலை ஊற்றி சுனாமியில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தனர். மேலும் குழந்தைகளை பறிகொடுத்த தாய்மார்கள் அடக்கம் செய்த இடுகாட்டில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு மாநிலத்தில் சேலம் மாவட்டத்தில் தேசிய அளவில் நடைபெறும் 10th ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் மினி கோல்ஃப் விளையாட்டுப் போட்டி வரும் 28 முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை நடைபெறும். இப்போட்டியில் புதுச்சேரியிலிருந்து 36 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். இவர்களை பாண்டிச்சேரி மினி கோல்ஃப் அசோசியேஷன் தலைவர் ஜான் அம்ரோஸ் மற்றும் செயலாளர் எழில்ராஜன் ஆகியோர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். இவர்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் திரளாக கலந்து கொண்டார்கள். 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தை அனுசரிக்கும் வகையாக இன்று கடலூர் வட்டம் சொத்துக்குப்பம் ஊராட்சி மீனவ மகளிர் கூட்டுறவு சங்க தலைவர் தலைமையில் கிராம மக்கள் சுனாமியில் இறந்தவர்களின் நினைவிடத்திலிருந்து கடற்கரைக்கு சென்று மலர் தூவி, பின்பு அவர்கள் ஊர்வலமாக சென்று பால் ஊற்றி மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக நினைவிடத்திற்கு வந்து அங்கேயும் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தி அங்கு ஏற்றிய மெழுகுவர்த்திகளை அவரவர் வீட்டிற்கு எடுத்து சென்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு எடுத்துரைத்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள பால் நிலைய விதி 3 தெருக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் 29,30,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், பணி ஆய்வாளர்கள் பெருமாள், அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சைக்கிளில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் சாலைகளை சீரமைத்து தரும்படி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களிடம் நேரில் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பொதுப்பணித்துறை மூலம் தோமஸ் அருள்வீதி முதல் நேருநகர் வரையிலான சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க உத்தரவிட்டு சீரமைப்பு பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் சாலை சீரமைக்கும் பணிகளை இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சைக்கிள் மூலம் சென்று பணிகளை ஆய்வு மேற்கொண்டார்.
அப்பொழுது சைக்கிள்களில் அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தார். அப்பொழுது சாலை சீரமைப்பு விரைந்து முடித்து தர பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்த நிலையில் சாலை சீரமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திடீரென்று சைக்கிளில் சென்று ஆய்வு செய்ததால் சாலையில் சென்ற பொதுமக்கள் ஏராளமானோர் ஆச்சரியத்தில் மாவட்ட ஆட்சியரை பார்த்து சென்றார்கள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டது. இந்தியாவில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுனாமி பேரலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் புதுச்சேரியில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அன்றைய தினம் சுனாமியால் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதிகளில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் கடலில் பால் ஊற்றியும் சுனாமி நினைவு சின்னத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பாஜக சார்பில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன் மரணமடைந்த நிலையில் இவரது குடும்பத்தினர் தற்பொழுது முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜோதி நகரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி மனைவி மல்லிகாவிற்கும் அவரது பக்கத்து வீட்டாருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் முன்னாள் எம்எல்ஏவின் மனைவி மற்றும் மகள், மருமகன் உள்ளிட்டோரை தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியுள்ளனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் 4 மணி நேரத்திற்கு மேலாக புகார் குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு தனது ஆதரவாளர்களுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையம் எதிரே உள்ள புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டார். இதன் காரணமாக பெரிதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நியமன எம்எல்ஏ அசோக் பாபு உள்ளிட்ட பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மறியலை கைவிடப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்நிலையில் இதில் திமுக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் எம்எல்ஏவின் தந்தை தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் கண்ணனிடம் திமுக எம்எல்ஏ தந்தையை காப்பாற்றும் முயற்சியில் காவல்துறை செயல்படுவதாக பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது ஆத்திரமடைந்த இன்ஸ்பெக்டர் கண்ணன், உன்னால் என்ன செய்ய முடிந்தால் என்னை மாற்றிவிடு பார்ப்போம் என ஆவேசமாக பேசினார். அப்பொழுது மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடப் போவதாக கூறி 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் திமுக எம்எல்ஏ சம்பத்தின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்தனர். இதன் காரணமாக போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் ஆதரவாளர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அங்கு வந்த திமுகவினர் பாஜகவிற்கு போட்டியாக மல்லிகா தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து அங்கிருந்த போலீஸ் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், இன்ஸ்பெக்டர் கண்ணன் உட்பட போலீசார் திமுகவினருடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அதற்கு மாறாக மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் சிலர் போலீஸ் அதிகாரிகளை சூழ்ந்து கைகளால் சரமாரியாக தாக்கினர். இதனால் அங்கு மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு வந்த திமுக எம்எல்ஏ சம்பத் நேரடியாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்த காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீஸ் நிலையத்திற்குள் அவரின் ஆதரவாளர்கள் உள்ளே நுழைய முயன்றபொழுது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் காவல் நிலையத்தில் பொருட்களை ஆவேசத்தில் அடித்து உடைக்கவும் முயற்சி செய்தனர். இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் பாதுகாப்பு போலீசார் குவிக்கப்பட்டனர். ஒரே நேரத்தில் பாஜக திமுக நடத்திய சாலை மறியலால் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
புதுச்சேரி அரசு கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மீனவ மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் என்ற அடிப்படையில் 2% தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தற்போது புதுவையில் சுமார் 1,70,000 மீனவர்கள் உள்ளனர். இதனால் தற்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 10% உயர்த்தி 12% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையிலும் இடஒதுக்கீட்டை உயர்த்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு 12% உயர்த்த கோரி அனைத்து கிராம மீனவ பஞ்சாயத்தார்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தலைமை செயலகம் எதிரே கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி கடற்கரையில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கரடி அவர்கள் தலைமையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு சுனாமியில் உயிரிழந்தவர்களை மனதில் நினைவு கூர்ந்து கடற்கரை அருகில் உருவ பொம்மை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் பம்பக்கீரபாளையம் ஊர் பொதுமக்களுடன் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது சுனாமி நினைவு சின்னம் அமைக்க வேண்டுமென்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கைக்கு இன்னும் சில நாட்களில் அதற்கான பூமி பூஜை நடைபெறும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் உறுதியளித்தார். உடன் பம்பக்கீரபாளையம் பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் யாவரும் உடன் இருந்தனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை பாஜகவினர் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மறைமலை அடிகள் சாலை பழைய பேருந்து நிலையம் அருகே புதுச்சேரி பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இதில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது செய்த சாதனைகள் குறித்து பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரணத்துக்கு உடனடியாக ரூபாய் 200 கோடி மத்திய அரசு வழங்க வேண்டுமென உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசின் துணை முதல்வர், கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 50 நபர்களுக்கு நிழற்குடை, 50 பேருக்கு ரெயின்கோட், 13 பேருக்கு தள்ளு வண்டி, 1 நபருக்கு தட்டு வண்டி, 20 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 2 பேருக்கு பித்தளை சலவை பெட்டி, 4 தொழிலாளர்களுக்கு இரும்பு கம்பி கட்டிங் இயந்திரம், 15 முதியவர்களுக்கு மூக்கு கண்ணாடி, 400 பெண்களுக்கு பட்டு புடவை உள்ளிட்ட 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா இன்று மாலை 6 மணியளவில் முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, மாநில துணை அமைப்பாளர்கள் ஏ.கே. குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கே.எம்.பி. லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், அமுதாகுமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், சீதாராமன், தியாகராஜன், சிவகுமார், ஆறுமுகம், வடிவேல், இளஞ்செழிய பாண்டியன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், சத்தியவேல், அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவர் அணி எஸ்.பி. மணிமாறன், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மீனவர் அணி கோதண்டபாணி, தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன், நெசவாளர் அணி செந்தில் முருகன், மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ், வர்த்தகர் அணி தலைவர் செல்வா, தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன், இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின், தாமரை கண்ணன், அகிலன், கிருபா, அன்பில், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி, சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் ஷேக், அயலக அணி துணை அமைப்பாளர் தென்றல், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதி துணை செயலாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், செயற்குழு உறுப்பினர்கள் மனோகர், சிவலிங்கம், கலைபெருமான், முன்னாள் மீனவர் அணி துணை அமைப்பாளர் முனுசாமி, கிளைக்கழக செயலாளர்கள் வேலு, ரெமோ, நாராயணமூர்த்தி, மோகன சுந்தரம், ஏகாம்பரம், காந்தி, மணிகண்டன், தண்டமாணி மற்றும்
பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு விடுமுறை என்பதாலும் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் முன்னதாகவே வருகை தந்ததாலும் இன்று புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆம்பூர் சாலை, நேரு வீதி, செஞ்சி சாலை, மிஷன் வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளில் வாகனங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஊர்ந்து செல்கின்றது. மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு போக்குவரத்து காவல்துறையினர் முன்கூட்டியே எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாததால் சாலையை கடக்கவே சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மின் அலுவலகம் அருகில் சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் இன்று 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு உள்ளிட்ட 4 மீனவ கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் நினைவு கூர்ந்து உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி.சி. சந்திரன், மக்கள் நலசங்க செயல் தலைவர் ஆறுமுகம், தலைவர் குமார், செயலாளர் உத்ராடம், தமிழ்நாடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் நடராஜ், சங்க துணை செயலாளர் பிரகாஷ், நிர்வாகிகள் ஆனந்த், வாசுதேவன், குணசேகரன், அன்பழகன், ரஞ்சித் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.